இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களை இந்த மைய சிந்தனையாக நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு என்னது? சோதனையை சாதனை ஆக்கிட அப்படிங்கிற ஒரு பின்புலத்துல தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். சாமியாராகிய எங்களுக்கும் சோதனை வரும். எப்படி வரும் அப்படின்னா, ஒருவர் அவருடைய கடையை ஆசீர்வதிப்பதற்காக என்னை கூப்பிட்டாங்க. போய் பார்த்தாலும் தெரியுது அது சவப்பெட்டி கடை. இப்ப நம்ம அங்கே போய் என்ன ப்ரேயர் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா சவப்பெட்டி செஞ்சு வைக்கக்கூடிய கடையில போய் நம்ம என்ன ப்ரேயர் பண்ண முடியும்? ஆண்டவரே, ஊர்ல இருக்க பூரா சாகணும், இந்த சவப்பெட்டி கடையில இருந்து அம்புட்டு சவப்பெட்டியா வாங்கிட்டு போகணும்னு சொல்ல முடியும் நம்ம? இப்ப சோதனை காலங்கள் இங்கே எங்களுக்கு வருது. உடனே என்ன பண்ண முடியும்? நம்ம மாற்றி தான் ஜெபிக்க முடியும். ஆண்டவரே, இந்த பெட்டிகளிலே அடக்கம் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும் விண்ணுலகம் சென்று சேர்வதற்காக உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சோதனை என்பது ரொம்ப எளிதுதான். சோதிக்கப்பட வேண்டும். நம்ம அனைவருமே துன்பப்பட்டோம், துயரப்பட்டோம், வெக்கப்பட்டோம், வேதனைப்பட்டோம் சொல்லக்கூடாது. நம்ம அனைவருமே ஒரு கட்டத்தில் ஒரு வகையிலே நாம் சோதிக்கப்படுகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு தங்கம் சோதிக்கப்பட்டால் தான் அது உண்மையான தங்கமா இல்லையா என்பது நமக்கு தெரியும். ஒரு வைரத்தை அதை தீட்டி பார்க்கும்போது தான் உண்மையான வைரமா இல்லையா என்பது தெரியும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சோதிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். ஆனால் சோதிக்கப்படும் போது என்ன நினைச்சிடக்கூடாது? நம்ம மட்டும்தான் சோதிக்கப்படுறோமோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அப்ப நம்ம தனியா இருக்கிறோமோ அப்படின்னு நினைக்க கூடாது. சோதிக்கப்படும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு இருக்கிறார். எப்படி அப்படி என்று பார்த்தோம் என்றால், எபிரேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்துல 18வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது: இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். சோதனையில நம்ம இருக்கும் போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் எல்லாம் செய்ய வல்லவர் என்ற ஒரு மனநிலை நம்மள்கிட்ட இருக்க வேண்டும். இன்னைக்கு பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டதை விட உங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு சோதிக்கப்படுறாங்களா இல்லையான்னு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை சோதனைக்கு அனுமதிக்கிறீங்களா? கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்கே படிச்சீங்க? நடந்தே போய் பள்ளிக்கூடம் படிச்சிருப்பீங்க. போய் சத்துணவுல வரிசையில நின்று நீங்க சாப்பாடு வாங்கியிருந்திருப்பீங்க. அந்த முட்டைக்காண்டி கூட நீங்க காத்திருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம். அங்க அந்த பேக்கு, புது புது பேக் இல்லாம கட்டப்பை, மஞ்சப்பை, எதையாவது ஒரு பைய தூக்கிக்கிட்டு, கிடைக்கிற பைய தூக்கிட்டு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கலாம். இன்னைக்கு உங்க பிள்ளைங்க நடந்தா போறாங்க, சத்துணவா சாப்பிடுறாங்க. பை எப்படி டிசைனா இருக்கும் பை. இங்க இருந்து போகும்போதே ஆட்டோல போயிடுறாங்க. கடைசியில என்ன பண்றாங்க? கோயிலுக்கு வர்ற நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, மரியாதை நீ தூங்க விடுன்னு சொன்னோன்னா புள்ள பாவம் தூங்கட்டும் அப்படின்ட்டு போர்வையை இழுத்து பொத்தி விட்டுட்டு நம்ம கோயிலுக்கு வந்துடுறோம். எதுக்கு? ஆசீர்வாதம் வாங்கி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு பொய். இப்ப நீங்கள் அனுபவப்பட்டீர்கள், நடந்தீர்கள், படித்தீர்கள், சத்துணவு சாப்பிட்டீங்க. அதனுடைய அனுபவம் இன்று உங்களை இந்த கோயிலில் அமர வைத்திருக்கிறது. உங்க பிள்ளைங்களை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அவர்கள் சொகுசாக இருக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்ப தூங்குவான் வீட்டுல, அவனுக்கு கல்யாணம் முடிச்சிருவான், அவன் பிள்ளைங்க என்ன பண்ணுவான்? வீட்டுல தூங்கும். அப்ப கோவில் வருவது என்னன்னா, இப்போ பிள்ளைங்க எல்லாம் வித்தியாசமா கேட்க ஆரம்பிக்கிறது. தான் ஒருத்தவங்க அம்மா கேட்கறாங்க, கோயிலுக்கு வா பாப்பா போவோம் அப்படின்னா, உனக்கு கஷ்டம் இருக்கு நீ போற, எனக்கு என்ன கஷ்டம்? நான் கோயிலுக்கு வர்றேன், எனக்கு என்ன தேவை நான் கோயிலுக்கு வரணும்னு? எனக்கு கஷ்டம் வரும்போது நான் கோயிலை நோக்கி வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சோதனை என்பதை கடவுள் பக்கம் தள்ளிவிடக்கூடிய ஒரு நபர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். அப்ப சோதிக்கப்படும் போது நாம் விலகி செல்ல நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை தேடி கொண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய பிள்ளைகளை இப்ப வந்து ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்துல வாத்தியார் அடிச்சோன்னு அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க வாத்தியார்ட்ட அப்படின்னா, கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சிருங்கன்னு சொல்லுவோம். இப்ப பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க? அவன் அப்படித்தான் சார், அவன் ஒன்றும் படிக்க மாட்டான், விட்டுருங்க, ஒன்றும் சொல்ல வேணாம், நீங்க அவனை ஒன்றும் பண்ண வேணாம், விட்டுருங்க. இப்படிப்பட்ட பெற்றோர்கள்ட்ட என்ன சொல்லணும்? அவன் தயவுசெய்து வீட்டில் கூட்டு போய் வச்சுக்க, இங்கே வைக்காத. பள்ளிக்கூடத்துக்கான இடம் சோதனைக்கான இடம் தான். கருவறையில் தப்பித்தது மட்டும் குழந்தை அல்ல, பள்ளிக்கூட கருவறையிலும் அது தப்பிக்க வேண்டும். சோதனைக்கு உட்பட்டு தப்பிப்பதுதான் மிகப்பெரிய உண்மையான ஒரு குழந்தைகளாக மாற்றப்படுகிறோம். இந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்ற முன்வர வேண்டும். இப்ப சோதனை எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஒரு கப்பல் செய்வது எதற்காக என்றால் பயணம் செய்வதற்காக. அந்த கப்பலை கொண்டு கரையிலே நிப்பாட்டிடுவான். கடலுக்குள்ள போச்சுன்னா அலைகளை எதிர்க்கணும், ஏதாவது பழுதாயிரும், வேலையாயிரும், அதுக்கு டீசல் வாங்கி ஊற்றணும், அப்படி நிப்பாட்டணும். எதுக்கு? அதுக்கு பேசாம கொண்டு அந்த கரையிலே நிப்பாட்டிடுவோம்னா, அந்த கப்பல் படைச்சதனுடைய நோக்கம் என்ன? கடலுக்கு செல்ல வேண்டும், அவ்வளவுதான். அதே போலதான் விமானம் படைச்சதுடைய நோக்கம் மேல பறக்கணும், பறந்து போகணும், அவ்வளவுதான். இல்ல காற்று வரும்,
பறவைகள் மோதும், அதுல இருக்கிறவங்க எல்லாம் எரிஞ்சு செத்துருவாங்க, அதனால விமானத்தை தரையிலே நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்னா அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்காது. விமானத்தை தரையில் நிப்பாட்டுவதற்காகவோ கப்பலை தரையில் நிப்பாட்டுவதற்காகவோ படைக்கப்படவில்லை. அவைகள் எதிர்த்து போராட வேண்டும் என்பதுதான். ஒரு படைப்பு பொருளாய் அந்த படைப்பு பொருளே இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் நம்ம மட்டும் ஏன் சோதனையிலிருந்து தப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறோம்? அப்ப தப்பிக்க கூடாது. அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். சோதனைகளை எதிர்கொண்டால்தான் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிய முடியும். நம்ம உண்மையிலே காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது யாரிடம் இருந்து என்றால் நம்மள்ட்ட இருந்து தான் நம்மளை காப்பாற்றணும். அடுத்தவனை நம்ம திருத்தவே முடியாது. ஆனா திருத்தக்கூடிய ஒரே ஆளு நம்ம மட்டும்தான். நம்மளை திருத்துவதற்காகத்தான் இந்த சோதனை காலங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசுவும் சோதிக்கப்படுகிறார் உணவின் மூலமாக. 3 சோதனைகள் அவருக்கு வருகிறது. உணவு, மனிதன் பசியாக இருக்கும்போது இத்தம் பெரிய கல்லை கொடுத்து அப்பமாக்கி சாப்பிடு அப்படிங்கிறது. சாத்தானுக்கு தெரியும் கடவுள் அற்புதம் செய்வார் என்று. அப்ப உணவுக்கு அவர் உமிழ்நீர் சுரக்க உணவை சாப்பிடுவார் என்று சாத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே இறைவார்த்தை என்ற ஒரு வார்த்தையால் அடிக்கிறார் திருப்பி. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வார்ங்கிறது சாத்தான் விட்டுதான். நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ 40 நாள்ல ஒரு நாள் தான் சாத்தான் போய் துன்புறுத்தான் நினைக்க கூடாது. தினமும் 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 துன்புறுத்தும். ஏனென்றால் சாத்தான் நம்முடைய பலவீனத்தை பார்க்கக்கூடியவன். நம்ம பலவீனத்தில் எந்த பலவீனம் இருக்குதோ அந்த பலவீனத்திலே தான் நம்ம கை வைப்பான். அப்ப பசியா இருக்கணும், இவனுக்கு பசியை ஏற்படுத்துவோம், அந்த பசியை கொண்டு சொல்லுவோம். எதையாவது கெட்டவங்க போறாங்களா பார்க்க சொல்லுவோம், எவனையா திட்ட சொல்லுவோம், எவனையா பொறாமைப்பட சொல்லுவோம், எவனா எரிச்சல் பட சொல்லுவோம், எவனா கோபப்பட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் தூண்டும் போது அவனுக்கு நாம் கை கொடுத்து விட்டோம் என்றால் நாம் சாத்தானுடைய பங்காளிகளாக மாற்றி விடுகிறோம். இதான் முதல் சோதனை. இறைவார்த்தையால் ஆண்டவர் அடிக்கக்கூடிய அந்த உடல் சோதனை. உடலுக்கு தேவை உணவு தான் அந்த சோதனை. இப்ப நீங்க இந்த பழைய ஏற்பாட்டோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆதாமும் ஏவாளும் ஒரு பாம்பினால் ஏமாற்றப்பட்டார்கள், ஒரு ஆப்பிள காமிச்சோம். ஆனா இங்க ஆண்டவரிடமும் அதே ஏமாற்றம் வரப்படுகிறது. இதை நீ அப்பமாக்கி சாப்பிடு, அப்புறம் என்ன சொல்லப்படுற, உனக்கு இந்த உலக அரசுகள்லாம் உனக்கு தாரேன், என்னோட நெடுஞ்சாங்கடியா விழுந்து விழுகு, இந்த உயரமான கட்டிடத்திலிருந்து குதி, இப்படி எல்லாம் ஒரு சாத்தான் என்ன செய்கிறது? இயேசுவை சோதிக்கிறது. அங்கு ஆதாமும் ஏவாளும் தோற்று போனார்கள் ஒரு கனிக்காக. இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன கல்ல காமிச்சாலும் எவ்வளவு பெரிய அப்பமா இருந்தாலும் எனக்கு வேண்டாம், ஆண்டவர் மட்டும்தான் வேண்டும். என் முன்னோர் படைப்பினுடைய முதல் தொடக்கம் தோற்று போனார்கள், ஆனால் நான் என்னால் இந்த உலகம் மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும், தோற்று போய்விடக் கூடாது என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான நோக்கமாக இருக்கிறது. 2வது கட்டம் என்னவென்று பார்க்கும் என்றால், உயரமான கட்டடத்திலிருந்து குதிக்க சொல்வது. நீ குதிச்சேன்னா உன்னுடைய வானதூதர்கள் உன்னுடைய பாதங்கள் கல்லில் மோதாதபடி தாங்குவார்கள். திருப்பாடல் 91 12, 13, 14 வசனங்களை சொல்லி இயேசு கிறிஸ்து உசுப்பேத்துகிறது. நீ பெரிய அரசன் தான், குதி குதி. உடனே ஆண்டவர் என்ன சொல்றார்? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்காத. நீ அதுவும் எழுதப்பட்டிருக்கிறதே, நீ சோதிக்காத. இணை சட்டத்தில் எழுதிருக்கல, அதை சோதிக்காத. நீ போ, கடவுளை ஏன் சோதிக்கிற, நீ போ அப்படிங்கிற. 3வது தான் மிகப்பெரிய ஒரு கட்டமாக இருக்கு. நீ நெடுஞ்சாங்கடையாக என்னிடமிருந்து வணங்கு, உனக்கு இந்த அரசாட்சிகள் முழுவதையும் தருகிறேன் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பதான் கடைசி நாள் 40வது நாள், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி முடிக்கிறார். ஏன்னா அந்த 40 நாட்களாக ஆண்டவர் இயேசு விடாமல் துரத்தி இருந்த அந்த சாத்தானை கடைசி நொடியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரட்டுகிறார். அப்ப அந்த சூழ்நிலையில் நாம் இன்று என்ன செய்ய வேண்டும்? 2வது சொன்னேன், உச்சியிலிருந்து கீழே குதி, ஒரு கட்டடத்திலிருந்து கீழே குதி, வானவர் தாங்குவார்கள் என்று. இன்னைக்கு நம்மவர்களும் என்ன சொல்லுவாங்க? பக்கத்துல நம்ம நல்ல உருப்படவே கூடாதுன்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அக்கா நீங்க அந்த நகையை எடுங்க, அக்கா நீங்க இந்த லோனை போடுங்க, அக்கா இந்த சீட்டு காசை கட்டுங்க, இவங்க நல்லவங்க தான், அக்கா இந்த ஒரு போட் இருக்கு எடுங்க, அக்கா அதை எடுங்க, அந்த வீடு இருக்கு அதை வாங்குங்க, அதை எடுங்க, அந்த ட்ரெஸ்ஸை எடுங்க, இதை எடுங்க, இதை எடுங்க, அதை எடுங்கன்னு சொல்லி கடைசியில நம்மளை லோலோன்னு அலைய விடுவாங்க. நீங்கள் ஒத்துக்கொண்டுதான் பாருங்களேன், உள்ளது கையளவு இருக்கும் போதே நாம் அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ள விட்டால் கடலளவு வந்தாலும் நமக்கு அனுபவிக்க தெரியாது. அப்ப கையளவு இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடியதை நாம் நல்ல முறையில் அனுபவிக்கிறோமா? அனுபவிக்காமல் ஏன் கடல் அளவுக்கு நாம் ஆசைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியது. எனவே சோதிக்கப்படுவோம். உயரத்திலிருந்து குதி, பாதம் கல்லில் மோதாது என்று சொல்வது போல நம்மை பார்த்து சொல்லுவாங்க, அண்ணே நீங்க வாங்குங்கண்ணே, நீங்க யாரு, அதெல்லாம் லோன் கட்டிக்கலாம்னே, 5 காசு வட்டி 10 காசு வட்டி தான், வாங்கினே செய்யுங்கண்ணே, வாங்கினே சேர்ந்து செய்வோம் சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் நீ மட்டும்தான் கீழே குதிப்ப, உன்னை தாங்கிறதுக்கு வானதூதர் வரமாட்டார், ஒருத்தர் வரமாட்டார். அப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைனா,
அதே ஒரு நபர் என்ன செய்யப்படுகிறார்? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், எங்க ஊர்ல ஒருத்தர் டாக்ஸி வச்சிருந்தாரு. அவரு பார்க்க கோயிலுக்கு வந்த ஒருத்தர் சொல்ற, அண்ணன் என்ன 2 வண்டி வருது புதுசா, அதை வாங்கிக்கோங்க, அதையும் வாங்கி விடுங்க, நல்லது வரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மனிதர் நல்ல மனிதர். உடனே வீட்டிற்கு சென்று, இருங்க நான் நாளைக்கு பதில் சொல்றேன்னு சொல்றார். வீட்டிற்கு சென்று மனைவியையும் குழந்தைகளையும் அமர வைத்து விட்டு, இந்த மாதிரி கோயில ஒருத்தர் சொன்னாரு, இன்னும் 2 டாக்ஸி வருதான், இன்னும் 2 வண்டி வருது, அதையும் வாங்கி நீங்க வாடகைக்கு விட்டீங்கன்னா இன்னும் பொழப்போம், இன்னும் வருமானம் வரும் அப்படின்னு சொல்றாரு, என்ன செய்யலாம் என்று மனைவியிடமும் குழந்தையிடம் கேட்கிறார். உடனே பிள்ளைகள் சொல்றாங்க, வாங்கப்பா வாங்கப்பா, அதெல்லாம் வாங்கப்பா, நம்ம பெரிய ஆளா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மனைவி சுதாரித்து கொண்டு சொல்லுகிறார், நிப்பாட்டுங்க, வேணாம், உள்ளது போதும், இதை வச்சு வரக்கூடிய வருமானம் போதும். நீங்க இன்னும் 2 வண்டி வாங்குவீங்க, அந்த 2 வண்டிக்கு 2 டிரைவர் போடணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், நாளைக்கு அவங்க எங்கிட்டாவது கொண்டு வண்டியை முட்டிட்டாங்கன்னா அதுக்கு செலவழிக்கணும். நீங்க எந்த நேரமும் உங்களால போய் பார்க்க முடியாது, நமக்கு தேவையின் பொருட்டும் அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்காக நம்ம அனைத்தையும் இழக்க வேண்டியது இருக்கும். நாளைக்கு வண்டியை கொண்டு எங்கேயாவது முட்டுவாங்க, ஆக்சிடென்ட் ஆயிரும், அதுக்கு செலவழிக்கணும். வேணாம், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வருமானமே போதும் என்று அந்த மனைவி சொல்லுகிறார். இந்த ஒரு மனநிலை இன்று நம்மிடம் இருக்கிறதா? இன்று நாம் கணவர்களை உசுப்பேற்றக்கூடிய மனைவிகளாக இருக்கிறோமா, இல்லை மனைவியை உசுப்பேற்றக்கூடிய கணவர்களாக இருக்கிறோமா? நம்ம அதை செய்யணும், இதை செய்யணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும் என்று வாங்கணும் 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 குமிச்சு குமிச்சு போய்க்கொண்டே இருக்கிறத விரும்புகிறோமா என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இருப்பதை வைத்து நிறைந்து காண வேண்டும். எனவே சோதனைக்கு உட்படாமல் இருக்க விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுக்கு சொல்கிறார். இப்போ இந்த தவக்காலத்தில் நம்ம என்ன பண்றோம்? விரதம் இருக்கிற முடிவு பண்ணியாச்சு. இப்பதான் நமக்கு அதிகமாக பசிக்கும். இப்பதான் அதிகமா என்ன சொல்லுவான், சீலா மீன் 8 கிலோ வந்திருக்குக்கா, பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவார், 2ஆ போடுவோம், 4 கிலோ உங்களுக்கு 4 கிலோ எங்களுக்கு, என்ன சொல்றிய, விடாது, நல்ல பரு மீன், பெரிய மீன், சூப்பர் மீனா இருக்கு, விட்டீங்கன்னா அடுத்து கிடைக்காது. உடனே என்ன பண்ணுவான், தவக்காலம், பரவாயில்ல ஒரு நாள் தானே, வெட்டு, ஒரே வெட்டு. நீ வெட்டுறது மீனை மட்டும் இல்ல, ஆண்டவருக்கும் உனக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவையும் வெட்டுகிறாய். அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு கறி எடுத்து சமைக்கிறாங்க, வேணுக்குன்னே ஜன்னலை திறந்து விடுவாங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம வீட்டுக்கு போகட்டும், என் பெற்ற வாசம் பெருக இங்கே வீசும், அம்பிட்டும் தெரு பூரா மனக்கட்டும், அப்போதான் திறந்து விடுவாங்க. திறந்து விட்டோன்னா நம்ம மூக்கை வந்து லைட்டாக கிண்ட ஆரம்பிக்கும், ஆடு கத்தும், ஆஹா நல்ல குறும்பாட்டு கறியாக இருக்கும் போலயே, எங்கே வாங்கினான்னு கேட்டு நம்மளும் வேகமாக போய் வாங்கிட்டு வரணுமேனோம்னா, இதுதான் சாத்தானுடைய சோதனை. அந்த இடத்தில் தான் நம்முடைய சவால் இருக்கிறது. நம்மளும் போய் அக்கா எங்கே கறி வாங்கினீங்க, நானும் போய் வாங்கணும்னு போயிட்டோம்னு வச்சுங்களேன், முடிந்தது, நம்முடைய ஒட்டுமொத்த வேண்டுதலும் முடிந்தது. எனவே இப்போதிலிருந்து முடிவெடுத்துக்கணும், இந்த 4 நாட்கள் நான் சரியாக முறையாக தவக்காலத்தை பயன்படுத்தவில்லை என்றால் இன்றிலிருந்தாவது நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இந்த நாளிலிருந்து நான் தவக்காலத்தை சரியாக பயன்படுத்துவேன், என்ன சோதனை வந்தாலும் அதை சாதனையாக மாற்றுவேன் என்ற ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். எனவே அந்த மனநிலைக்கு நாம் உட்பட்டோம் என்றால் நாமும் ஒரு சாதனையாளராக மாற முடியும். இல்லை என்றால் இறுதி வரையிலும் நாம் ஆண்டவரை விட்டுவிட்டு பல்வேறு சோதனைகளுக்கு உட்பட வேண்டி இருக்கும் என்பதுதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடியது. இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை பத்தி சொன்னோம், தயவுசெய்து சொல்றேன், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே, உங்க பிள்ளைங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு சொல்லி கொடுங்க, கவலைனா என்னன்னு சொல்லி கொடுங்க, கண்ணீர்னா என்னன்னு சொல்லி கொடுங்க, பொறுமைனா என்னன்னு சொல்லி கொடுங்க. ஆசிரியர்களை அடிச்சோன உடனே உங்க சொந்தக்காரங்களெல்லாம் செலவழிச்சு கூட்டிட்டு போய் வண்டியை கூட்டிட்டு போய் அந்த ஆசிரியரை திட்டுறதுலையோ அடிக்கிறதுலையோ இறங்காதீங்க. அப்ப உங்க பிள்ளைங்க கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, வளர்ச்சினா என்னன்னு தெரியாது, பொறுமைனா என்னன்னு தெரியாது. கடைசியில் என்ன பண்ணும், அவனிடமிருந்தே அவனை காப்பாற்ற முடியாமல் சூசைட் பண்ணி இறந்துக்கிறான். ஏன்னா அவனுக்கு பள்ளி பருவத்திலேயே, குழந்தை பருவத்திலேயே பொறுமை என்ற ஒன்றை நீங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. நாம் நடந்து சென்றோம் பார்த்தீங்களா, இங்கிருந்து சின்ன பிள்ளைல ஸ்கூலுக்கு, அந்த நடை தான் இன்று நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கும். நம்ம சத்துணவு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த நாங்க சாப்பிட்ட சாப்பாடுலாம் அப்படிதான், இன்னைக்கு இந்த சாப்பாடோட அருமை உங்களுக்கு என்னத்தான் தெரியும், சொல்லி காட்டுங்க. ஏதோ உங்களுடைய வளமையான பகுதியை மட்டும் பிள்ளைகளுக்கு சுட்டி காட்டாமல் வறுமையான வறட்சியான பகுதியும் சுட்டி காட்டுங்கள். ஏன்னா இங்க பாருங்க, இந்த நற்செய்தியை பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அடுத்தது உடனே இது உடனே. அப்ப திருமுழுக்கு கொடுக்கும்போது எங்கே நின்று திருமுழுக்கு வாங்குறாரு? யோர்தான் ஆற்றங்கள்ல என்ன இருக்கும், தண்ணீர் இருக்கும், தண்ணீருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறது யார்கிட்ட?
திருமுழுக்கு யோவான் சுத்தி மக்கள் நிக்கிறாங்க. மேல இருந்து யார் வர்றா? தூய ஆவியார் வர்றார். இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொல்லுகிறார். உடனே அப்படியே தூக்கி கொண்டே பாலைவனத்துல என்ன இல்ல? தண்ணி இல்ல. யாரு பக்கத்துல இல்ல? யாருமே இல்ல. எந்த ஆவி வருது? தீய ஆவி வருது. இதுதான் சோதனை. நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், பாலைவனத்தையும் நாம் கடந்துதான் வர வேண்டும். அந்த பாலைவனத்தில் இருக்கும்போது நீங்களும் நானும் யார் என்று நிரூபிக்க வேண்டும். நானும் இயேசுவுக்கு சொந்தக்காரன் தான், அவர்தான் என் பங்காளி, அவரை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லிக்கொள்ள நாம் முனைகிறோமா? எனவே அன்பிற்குரியவர்களே, உங்கள் பிள்ளைகளை சற்று அழுக வையுங்கள். உங்கள் பிள்ளைகளை சற்று பொறுமையாக இருக்க விடுங்கள், காத்திருக்க விடுங்கள். உடனே தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து விடாதீர்கள். நீங்க கெடுத்தீங்க, கடைசியில அவன் ஸ்கூலுக்கு போய் கராத்தே படிச்சுட்டு வருவான், அடுத்து சிலம்பு சுத்துவான். எதுக்கு? வயசான காலத்துல உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு. அடியே மம்மி இங்க வா அப்படின்பா, அடே டாடி இங்க வாடா அப்படின்பான். எதுக்கு? இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறதுனால அருமையான மொழிகளை கற்றுக்கொள்கிறான். அப்புறம் கேட்டு மனக்குமுறலோடு இருக்கக்கூடாது. இப்போ முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றிலிருந்து உங்கள் பிள்ளைகளை, சோதனை என்பது நம்மை சாதனையாளராக மாற்ற வேண்டும். அப்படியே சோதனையிலேயே போயிடக்கூடாது. நீங்களும் சோதிக்கப்படுகிறீர்கள் என்றால் சந்தோஷப்படுங்கள். உங்களிடமும் தூய ஆவியார் இருக்கிறார். வாழ்க்கையில நான் சோதனைக்கு உட்பட்டிருக்கிறேன், தூய ஆவியார் உங்களோடு இருக்கிறார், அருள் உங்களோடு இருக்கிறது. அந்த அருளை தயவு செய்து பயன்படுத்தி இருளில் இருந்து வெளியிலே வாருங்கள். இல்லை என்றால் வறட்சியான காலகட்டத்திலேயே நாம் தங்கி விடுவோம். சாத்தானுக்கு நாம் கை கொடுத்து விட்டால், இயேசு அன்னைக்கு சாத்தான் சொன்னதெல்லாம் செஞ்சிருந்தார் அப்படின்னா பாலைவனத்திலே தான் இருந்திருப்பார். எப்படி ஆதாம் யோவால் இருந்தாங்களோ, நெற்றி வேறு நிலத்தில் சிந்த கடினப்பட்டு உலை உடைய பேறுகால வேதனையை அதிகப்படுத்திங்கிற மாதிரி இயேசுவையும் சபித்திருப்பார். இயேசுவும் பாலை நிலத்திலே வாழ்ந்திருப்பார். நாம் அனைவரும் மீட்பு பெற்றிருக்க முடியாது. ஒரே ஒரு மனிதரால் நாம் மீட்பு பெற்று இங்கு அமர்ந்து இருக்கிறோம். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சோதனைகளை சாதனையாக்கினார். இன்னைக்கு உனக்கு வர்ற சோதனை என்ன? அதை சாதனையாக்க பாரு. படிச்சு சாதனை பண்ணு, அதுதான் உனக்கு சோதனை. இன்னைக்கு எப்படி இருக்கு? எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனா பெரிய ஒரு போருக்கு போனது மாதிரி இருக்கு. கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே போர் படை வீரர்கள் நம்மள எல்லாம் தாக்க வர்றது மாதிரி இருக்கும். யாருக்கு? படிக்காதவனுக்கு அப்படி இருக்கும். படிச்சு நல்ல தெளிவா போறவனுக்கு அது ஒரு மைதானம், ஃபுட்பால் கிரவுண்ட், கால்பந்து. கொஸ்டின் பேப்பர் அதான் அந்த பந்தை நுழைத்தக்கூடிய ஒரு இலக்கு. ஒரு அடியில் அடிக்கிறான், அவன் அனைத்தையும் அடிச்சுட்டு நல்லா படிக்கிறவன் வெற்றி பெற்று கப்போட போறான். நம்ம ஜக்கோட எடுத்துக்கிட்டு பாத்ரூம் போக வேண்டியது அப்படியே கடைசி வரைக்கும். அவ்வளவுதான் வாழ்க்கை. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சோதனை நம்மை சாதனையாளராக மாற்ற வேண்டும். இல்லை என்றால் நாம் அனைவருமே வெறுமனே வாழ்ந்து இறந்தக்கூடிய ஒரு மனிதனுக்கு சமமாயிடுவோம். நாம் அனைவரும் மனிதனாகவே பிறந்தோம், மனிதனாகவே இறந்தோம் என்று இல்லை, இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இறக்க வேண்டும் என்பதை நாம் முக்கியமாக உறுதிவாக்க எடுப்போம். சோதனைகளை சாதனைகளாக்க இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.